ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ்பாடு மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 1994 ஜனவரி 14 பொங்கல் அன்று வெளியான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் 113வது படம் தான் சேதுபதி ஐபிஎஸ். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கேப்டன் புகழ் தான் நம்ம தொடர்ந்து பாடிட்டு இருக்கோம். சேதுபதி ஐபிஎஸ் படத்துல வந்து பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சேதுபதி ஐபிஎஸ் வந்து ஒரு பெரிய மெகா ஹிட் படம். இதுவரையிலும் வந்த படங்கள்ல வந்து நீங்க பாத்துருக்கிற படங்கள்ல எல்லாத்து ரிஸ்க விட இந்த படத்துல அவர் எடுத்துக்கிற பெரிய ரிஸ்க் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் வேற லெவல் சொல்லி மாற முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உண்மையிலே மனுஷன் செம்ம ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு நம்ம கேப்டன் அவர்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குறிப்பா சேதுபதி ஐபிஎஸ் அப்படின்னு படத்தை சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வரணும்னா பர்சனலா அந்த வாட்சில் இருக்கிற பாம்பை கண்டுபிடிப்பாரு பாருங்க. அந்த வாட்ச் மேல பெரிய ஒரு ராட்சச வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் மேல வந்து பாம்பு வச்சிருப்பாங்க. அது மேல ஏறி அந்த வாட்சை தடுத்து நிறுத்துவார் 12 மணி ஆகிறதுக்குள்ள. அந்த சீன் ஆகட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேதுபதி ஐபிஎஸ் அப்படின்னாவே அந்த கிளைமேக்ஸ்ல வந்து சப்வே குழு நடக்கிற அந்த சின்ன பையன் போய் அந்த மேப் கொடுத்துட்டு வர சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது அந்த சப்வே குள்ள நடக்கிற ஃபைட் ஆகட்டும். இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து கண்டிப்பா வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், சேதுபதி ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னாவே கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி செந்தில் வந்து கவுண்ட் பண்ணி ஏமாத்து வரல, அந்த காமெடி உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். இது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல வந்து பாம்பு வெடிக்கிற சீன் வந்து விஜயகாந்த் சார் பின்னாடியே வெடிக்கும். மனுஷன் அப்படியே தாவி விழும்போது உண்மையில நம்மளுக்கே கருக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணிருப்பாரு. முதல்ல இந்த படத்தினுடைய ஸ்டோரி பத்தி பாத்துருவோம். இந்த படம் வந்து ஒரு ஏவிஎம் நிறுவனம் வந்து இந்த படத்தை தயாரிச்சாங்க. ஏவிஎம் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சு வெளியிட்டாங்க. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது குடும்ப படங்களை எடுத்து சின்ன தம்பி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்து பெரிய வெற்றியை கொடுத்தவரு பி வாசு. அவர் தான் இந்த சேதுபதி ஐபிஎஸ் டைரக்டர். அவர் தான் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே அவர் தான் இந்த படத்துல. இந்த படம் வந்து ஏவிஎம் தயாரிச்சிருக்கு. இளையராஜனோட மியூசிக்ல ஜனவரி 14, 1994 இந்த படம் வெளியாச்சு. விஜயகாந்த் சார், மீனா, கசன்கான், நம்பியாரு, ஸ்ரீவித்யா, கவுண்ட்மணி, செந்தில், கோபஸ்தர்லான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஆர்மி மேன் வந்து எம்.என். நம்பியார், அவங்களுடைய மகள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவித்யா கலெக்டர். கலெக்டரோட பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஐபிஎஸ். இப்ப ஐபிஎஸ் ஓட மனைவியா இருக்கக்கூடிய மீனா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐஜியோட பொண்ணு. இதுதான் அந்த குடும்பம். அந்த குடும்பத்துக்கு விஜயகாந்த் சாருக்கு ஒரு வாய் பேச முடியாத ஒரு தங்கச்சி. இதுதான் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை வந்து அழகா வழி நடத்திக்கிட்டு போற நம்ம கேப்டன் அவர்கள் வந்து சில பிரச்சனைகள் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா அது சாதாரண பிரச்சனைகளா வராது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்தா தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் கொடுத்த படம் தான் இந்த சேதுபதி ஐபிஎஸ். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய நாடு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாடுன்னு சொல்றாங்க. நாம வெளிநாடுன்னு வச்சுக்குவோம். வெளிநாட்டுல இருந்து தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க. 22 பேர் வருவாங்க. 22 பேர் வந்துட்டாங்கிற ஒரு நியூஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். குறிப்பா சேதுபதி அவர்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க வந்து பெரிய ஒரு 12 பேர் கொண்ட குழு வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து முதலீடு பண்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது மேல ஒரு பாம்பு வச்சிருவாங்கல்ல வாட்ச்ல, அதுதான் அந்த நான் சொன்ன சீனு. அந்த சீன்ல வந்து உண்மையிலே ரோப்பை கட்டி இருந்தாலும் கூட அவ்வளவு ஹைட்ல ஏறி அந்த வாட்சை பிடிச்சி இழுத்து நிறுத்துவாரு பாருங்க. உண்மையிலே கேப்டன் தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோனா அதோடைய வேற லெவல். அவர் அந்த மாதிரி சீன் அதை பண்ணிருப்பாரு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல குறிப்பா அந்த தீவிரவாதிகளோட தலைவனா யாரு வருவாருன்னு பாத்தீங்கன்னா காசன் கான் தான் இந்த படத்தினோட வில்லன். அவர் தான் இந்த தீவிரவாதிகளுடைய தலைவனா வருவாரு. அவருடைய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான அந்த ஏரியாவை தீவிரவாதிகளோட கட்டுப்பாட்டுகளை கொண்டாந்து இந்தியாவை வந்து அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்து அவங்க அனுப்பியிருப்பாங்க. இப்ப வந்து இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 22 பேர் வந்தவங்கல மொத்தம் வந்து இவர் 7 பேரை கொன்றுவார் விஜயகாந்த் சார். மீதி 15 பேர் வந்து இருப்பாங்க. 15 பேர்ல நம்ம கசன் கனு ஒரு ஆளு, நாயர் அப்படின்னு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கும், அவரும் ஒரு ஆளு, 2 பேர் இருப்பாங்க. இப்ப கசன் கான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வீட்டுல வந்து நல்லவன் மாதிரி அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்லயே வந்து குடியிருந்து நல்லவன் மாதிரி விஜயகாந்த் சாருடைய வீட்டுக்கு போவாரு. போனோன்னு விஜயகாந்த் சாருக்கு இல்லாதப்ப போவாரு. அவருக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரும் கசன் கானும் நேர்மையா பார்க்க மாட்டாங்க. இப்ப என்ன அவர் இல்லாத டைம் போய் நம்பியார் அண்ட் ஸ்ரீவித்யா கிட்ட நல்ல பேர் வாங்கி, அதாவது ஒரு பச்சை மண்ணு மாதிரி நடந்து அவங்க வாய் பேச முடியாத அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறார். விஜயகாந்த் சாருக்கு பொண்ணு பார்க்க வரதும் தெரியாது, பழகிறதும் தெரியாது, கல்யாணம் நடக்கும்போது கூட அவருக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த அவரு வரக்கூடிய சூழல் வந்து இவங்க ஏற்படுத்த மாட்டாங்க. கசன்கான் குரூப் வந்து கரெக்டா இங்க ஏதோ நிகழ்ச்சி நடக்கும்போது அங்க ஏதோ வேற தாக்குதல் ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே கேப்டன் அவர்கள் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் முடிவுல கூட தங்கச்சி வந்து பார்க்க மாட்டாரு, மாப்பிள்ளை இவர் தான் தெரியாது. இப்ப என்ன ஆகுதுன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா
பொண்ணு மாப்பிள்ளையோட பொண்ணு போட்டோவை காட்டிடுவாங்க. காட்டினோன்னு விஜயகாந்த் சார் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவாரு. அது என்னன்னா அவர் வந்து தீவிரவாதின்னு விஜயகாந்த் சாருக்கு தெரியாது, அதனால ஓகேன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் முறையில அப்பயே கம்ப்யூட்டர்ல வந்து முகத்தை வந்து பின்னாடி திரும்ப இருந்தா அவர் முகம் எப்படி இருக்குன்னு முன்னாடி வச்சு கண்டுபிடிக்கிற காலம் அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அப்படி கண்டுபிடிச்சு ஒரு கம்ப்யூட்டர் மூலியமா நம்மளுக்கு எடுத்து காட்டும் போது விஜயகாந்த் சாருக்கு அந்த பேக்ஸ் வருது. வந்த உடனே அதை வந்து அந்த ஸ்கிரீன்ல அதை பார்த்த உடனே விஜயகாந்த் சார் துடிச்சு போயிடுவாரு. ஐயோ இது இவ்வளவு பெரிய ஒரு கொலகாரனே நம்ம வீட்டுல சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கசன் கானை வந்து முடிச்சு கட்டலான்னு முடிவு எடுப்பாரு. அதுக்குள்ள அவர் வந்து தாலி கட்டிடுவார் தங்கச்சிக்கு தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவாரு. இப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனா ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூல் வந்து 85 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு. அங்க இருக்கிற வாத்தியார் எல்லாத்தையும் வந்து ஹைஜாக் பண்ணி வச்சிருவாங்க தீவிரவாதிகள். என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பணம் வேணும், பணம் கொடுத்து ஒரு ஏரோப்ளேன் தனியா கொடுத்தீங்கன்னா நாங்க தப்பிச்சு எங்க ஊருக்கு போயிருவோம், அப்புறம் வந்து உங்களுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த படத்தினோட சேதுபதி ஐபிஎஸ் படத்தினோட கதை. மொத்த கதையே இவ்வளவுதான். இந்த படத்தினோட கதை வந்து நான் யதார்த்தமா கொஞ்சம் முக்காவே சொல்லிட்டேன். மீதி இருக்கிற காட்சிகள் வந்து நீங்க பாருங்க. இது வந்து நல்ல என்ன சொல்றது, இந்த காட்சிகள் வந்து நான் சொல்லியிருந்தாலும் கூட நீங்க பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி. 90 கிட்ஸா இருந்தா கண்டிப்பா 2K கிட்ஸா இருந்தா நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு குறைவுதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை இந்த மாதிரி படத்தெல்லாம் விஜயகாந்த் சார் படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம சொல்றோம் இப்ப எடுக்கிற படங்கள்லாம் சும்மா சப்பா மேட்ரு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஒரு 90ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் படம் எல்லாம் வந்துருச்சு. தீவிரவாதிகளை ஒடுக்கிறது விஜயகாந்த் சாருக்கு அடிக்கிற ஒவ்வொரு பஞ்சும் வேற லெவல் இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்தில் நினைச்சுக்கிற மீனா முதல் முறையா விஜயகாந்த் சாரோட வந்து கை கோர்த்திருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தை நட்சத்திரமா வந்தாங்க. வந்தோடனே கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகி ஓரளவுக்கு மேல வந்து அடுத்து ரஜினி சார் நடிச்சாங்க, அடுத்து வந்து சத்யராஜ் கூட நடிச்சாங்க, நிறைய பேர்த்து கூட நடிச்சு மேல வந்தாங்க. வந்த உடனே இப்ப வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு உடனே இந்த படத்தை சேதுபதி ஐபிஎஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை கவுண்டமணி செந்திலோட காமெடி அவ்வளவு பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். செந்தில் வந்து நம்பியாரோட கையாளா இருப்பாரு. அதனாலேயே கவுண்டமணிக்கு பொறாமப்பட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் அந்த வீட்டுல இருந்து முடிக்கிட்டுருவாரு. அவர் நேரா என்ன பண்ணுவாருன்னா கசன் கான் கிட்ட போய் சேர்ந்துருவாரு. சேர்ந்த உடனே அவர் தான் கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கவுண்டமணி ஏமாத்தி கடைசியா ஒரு செம காமெடி இருக்கும். அதெல்லாம் அந்த காமெடி நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த காமெடி எல்லாம் இந்த படத்துல தான் இருக்குது. கப்பல்ல வேலை, மாசம் 10,000 சம்பளம் அப்படிங்கறதெல்லாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்பியார் அவர் வந்து எக்ஸ் ஆர்மி மேனா வந்து இந்த படத்துல கலக்கிருப்பாரு. அது குறிப்பா விஜயகாந்த் சார் கிட்ட பேசுற வீரவசனமாகட்டும், அது வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா கசன் கான் கிட்ட ஏமாறக்கூடிய அப்பாவித்தனமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணுவார் அப்பவாகட்டும். மொத்தத்துல விஜயகாந்த் கேப்டன் குறிப்பா இன்னொரு விஷயம் இருக்கு. எம்என் நம்பியாருக்கு ஒரு சீன் விஜயகாந்த் சார் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருப்பாரு. அப்போ ஒரு பிரமாதமான ஒரு சீன் பண்ணுவாரு. அது உண்மையிலே வேற லெவல் இருக்கும். அது போல இந்த படத்துல ஸ்ரீவித்யாவுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மி தான். கலெக்டரோட கேரக்டர் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து அவங்க இந்த படத்துல இருக்காங்க. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் கசன் கான் தான். உண்மையிலே வில்லன்னா வேற லெவல் வில்லன். அந்த மாதிரி வந்து ஒரு நடிச்சிருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்பாவித்தனமான நடிக்கும் போது அவங்களை ஏமாத்தும் போது சரி, அதே குறிப்பா ஒரு சீன்ல வந்து விஜயகாந்த் சார் அடிச்சு போட்டுருவாங்க, அடிச்சு ஹாஸ்பிட்டல் இருப்பாரு. அப்ப வந்து சந்தோஷமா இருப்பாரு, ஆனா அவங்களை பார்க்கும்போது சோகமா இருப்பாரு. அதே குறிப்பா ஒரு கண் முடிச்சிட்டால் சுயநலம் வந்துருச்சு உடனே நம்பியார் எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுப்பாரு. கொடுத்த உடனே கசன் கானுக்கு ஒரு மிட்டாய் கொடுப்பாரு. அது அவர் கொடுத்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள அந்த மிட்டாய் தூக்கி எரிஞ்சிட்டு முறைச்சிட்டு உடனே சிரிப்பாரு. அது உண்மையிலே வேற லெவல் அந்த சீன் இருக்கும். அது போல கசன் கானுக்கு இந்த படத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா நடிக்கிறதுக்கு ஊர்பட்ட ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைட் அது போல விஜயகாந்த் சாரும் கசன் கானும் ஒன்னா சந்திக்க மாட்டாங்க, கடைசி கிளைமேக்ஸ் தான் சந்திப்பாங்க. அந்த மாதிரி நாயர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. அவருக்கும் உண்மையிலேயே நல்ல கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அது போல இந்த படத்துல வந்து ஒரு சின்ன பையன் வந்து நடிச்சிருப்பாரு. அதாவது ஒரு இளம் வயசு பையன் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் பேர் சரியா ஞாபகம் எனக்கு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்திலேயே ஒரு நல்லவனா இருப்பாரு. எல்லாத்துக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் நல்லது பண்ணுவாரு. குறிப்பா விஜயகாந்த் சாரோட தங்கச்சி இறக்கும் போது அவர் ஒரு தரமான சம்பவம் பண்ணிருப்பாரு இந்த படத்துல. அது போல இந்த படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ்க்கு ஒரு 2 சீன் வருவாரு. அவர் 2 சீன் வந்தாலும் கூட அவருக்கு தேவையான நடிப்பை அவர் வழங்கிட்டு போயிருப்பாரு. அது போல இந்த படத்தோட மியூசிக் தான் வேற லெவலு. குறிப்பா சொல்ல போனோம்னா எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு பிடிச்சது, சாத்து நல்ல சாத்து அப்படிங்கிற ஒரு பாடல். அது வந்து பயங்கரமான கிளாமரு. அந்த கிளாமர் சாங் வந்து மீனா ஆடி இருப்பது, மீனாவும் அந்த குரூப் டான்சர்ஸ் ஆடிப்போம் சக்கு சக்குன்னு அப்படின்னு செம சப்பாது. அந்த சீன்ல உண்மையிலே அந்த மீனா ஆடுற கிளாமரை விட அவரு சக்கு சக்குன்னு சொல்ற அந்த கசன் கண்ணுடைய வாய்ஸ் தான் வேற லெவல் இருக்கும். அஸ்கி வயசுல சொல்லுவாரு. அது உண்மையிலே செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இந்த பாட்டுல. இந்த படத்தினோட பாடல்கள் எல்லாமே வாலிதான் எழுதியிருப்பாரு. அது போல இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் ஒரு 2.5 மணி பக்கமா ஓடக்கூடிய படம்
படம் தான் இது. அந்த அளவுக்கு ஒர்த்தான படம். கிளைமேக்ஸ்ல அதிகமா செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்வேக்குள்ள போற சீன் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த மாணவர்களை என்ற சீன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பரபரப்பாவே வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் வந்து செதுக்கி செதுக்கி வந்து படத்தை அவ்வளவு சூப்பரா கொண்டு போயிருப்பார் பி வாசு. இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவுல ஹிட் ஆகி இந்த படம் வந்து ஒரு 200 நாளுக்கு பக்கமா ஓடி இந்த படம் ஒரு வெள்ளி விழா கொண்டாடின படம் சேதுபதி ஐபிஎஸ். அப்ப பொங்கல்ல வந்த படங்கள்ல முன்னணி ரேசல் இருந்தது வந்து சேதுபதி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப காலகட்டங்களில் வந்து நம்ம வந்து சின்ன குழந்தை இல்லையா, அதனால நான் சொல்ல வரேன். இப்ப வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா சேதுபதி ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து விஜயகாந்த் சாருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கொடுக்கலாம்னு நினைச்சு யோசிக்கிறீங்கன்னா, சேதுபதி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது போல ஐபிஎஸ் அப்படின்னாவே அது வந்து ஒரு பெரிய போஸ்டிங், போலீஸ் போஸ்டிங் நம்மளுக்கு தெரியும். இப்ப வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னா என்ன போஸ்டிங்? சேதுபதி இன்ஸ்பெக்டர் கொடுக்கலாமா? நோ. சேதுபதி எஸ்பி கொடுக்கலாமா? நோ. சேதுபதி ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு கெத்தான பேரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இந்த படத்தை வடிவமைச்சு கொடுத்திருப்பாங்க. அது போல இந்த படத்துல வந்து குறிப்பா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சப்வேக்குள்ள நடக்கக்கூடிய அந்த நாயருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் ஃபைட். உண்மையிலே ரிஸ்க் எடுத்து மனுஷன் அவ்வளவு அந்த சப்வேக்குள்ள தண்ணி ஓடிட்டு இருக்கும், அந்த அளவுக்கு இறங்கி சண்டை போடுவாரு. அது போல அந்த வெடிகுண்டு வெடிக்கிற இடத்துல எல்லாம் பின்னாடியே வெடிக்கும், மனுஷன் அப்படியே தாவி தாவி குதிச்சு ஓடி போவாரு. அந்த மாதிரி அந்த சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல காசன் கான் கூட ஏரோப்ளைன்ல ஒரு சண்டை இருக்கும், அந்த சீன் ஆகட்டும், எல்லா சண்டையும் பட்டையை கலைப்பிட்டுருவாரு தலைவர். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சீன் கூட நீங்க மிஸ் ஆகாம இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த படத்துல வந்து ஆபாசமா நம்மளுக்கு எதுவும் இல்ல, அந்த ஒரு பாடல் கூட ஆபாசமெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு அது வந்து சவுண்டு மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும், வேற எதுவும் இல்ல. கேப்டன் படங்கள்லாவே நம்ம குடும்பத்தோட உட்காந்து எல்லா படத்தையும் பார்த்தலாம். ஒரு சின்ன சின்ன சீன் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. இந்த படம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான சம்பவமான படம் சேதுபதி ஐபிஎஸ். உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க குடும்பத்தோட உட்காந்து பாருங்க. அது சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் சொல்றது கேரண்டி. டெஃபினட்டா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.